ஷேய் ஐயா, நந்தி பேசுகிறேன் ஐயா. நந்தியா ஐயா. சீட்டு விளையாட்டு விளையாடுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சீட்டு விளையாட்டு. மாளிகை வீடு கட்டி சீட்டு விளையாட்டு. விவசாயத்தை அழித்தது சீட்டு விளையாட்டு. அடுத்து 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்குறான். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. சீட்டு விளையாட்டு. எம்எல்ஏ சீட்டு விளையாடுதான் ஐயா. மந்திரி சீட்டு விளையாடுதான். எம்பி சீட்டு விளையாடுதான். முதலமைச்சர் சீட்டு விளையாடுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் பூரா சீட்டு விளையாடுதான். பஞ்சாயத்து போர்ட்லேயும் சீட்டு விளையாடுதான். இதுக்கு என்னையா தண்டனை நீங்கள் தான் சொல்லணும் ஐயா. நீதிமான் தண்டனை சொல்லணும், தண்டனை கொடுக்கணும். தண்டனை இந்த செம்மத்தில் புது கவர்மெண்ட்டில் என்ன எப்படி போட போறிய ஐயா? புது கவர்மெண்ட்டில் வந்து இந்த செம்மத்தில் மானிட பிறவியை அசிங்கம் பண்ணி தான் விடணும். கடவுள் குடும்பம், ஈஸ்வரன் பரமசிவன் குடும்பம் எவ்வளோ அவமதித்து போகிறான். அப்போ இந்த கட்டம், நம்ம போட்ட கட்டம் வரணும்ல ஐயா. வானரப்படை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் நிர்வாகத்தை பார்க்கையில் தப்பு செஞ்சவனுக்கு, அதிகமாக தப்பு செஞ்சவனுக்கு என்னையா தண்டனை கொடுக்க போறீங்க சொல்லுங்க ஐயா. சீட்டு விளையாடுதான். என்னங்க ஐயா? முண்டத்தோட. சரியா, சந்தோஷம். அது எப்படியா முண்டத்தோட? எப்படியா? ரோட்டில் பிறங்கை கெட்டி முண்டத்தோட காணொலியில் விடணும். இவனுடைய சேட்டை என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி காணொலியில் விடணும். அப்போ காணொலியில் பார்க்கல சிட்டி கிராமத்தில் மானிட பிறவி நமக்கும் இந்த தண்டனை வந்துடும். விவசாயம் பண்ணுவோம், சாப்பிடுவோம். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. வீடு டாக்டராக மாளிகை கட்டக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் ஆடை கட்டி விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்னு அந்த சிந்தனை தான் வரும். சந்தோஷம் ஐயா. இது எப்படியா முண்டத்தோடு விட்டு எப்படியா செய்ய முடியும்? இது ரொம்ப மோசத்தில் போயிட்டாயா. ஏற்கனவே நடிகர்லாம் முண்டத்தோட ஆடுதான், பாடுதான், ஓடுதான். அப்போ நம்ம கைலாசத்துலேருந்து நீதிமன்ற கோர்ட்லேருந்து எப்படியா தண்டனை போடணும் இல்லையா? கடவுளே சீக்கிரமாக சொல்லுங்க ஐயா. யோசனை பண்ணாதீங்க ஐயா. என்னங்க ஐயா? ஆட்டும் ஐயா, ஆட்டும். அந்தந்த ஊரில் அந்தந்த சேட்டை பண்ணுறவனு அந்த எத்தனை கிலோமீட்டர் சிட்டி கிராமத்தில் அங்கங்கே சேட்டை பண்ணானோ அவனை முண்டத்தோட பிறங்கையில் விலங்கு மாட்டி, காலில் விலங்கு மாட்டி கூட்டு போகணும். வானரப்போட கூட்டு போவான். சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். இது முக்கால் சத்தியம். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த சீட்டு விளையாட்டு நீதிமன்ற கோர்ட்டில் கண்டுபிடிக்கலையா? அப்படியே ரிக்கா டான்ஸ் ஆடிட்டு ஓடுதான் ஐயா. அம்புட்டோம் கண்டுபிடிக்கல. ஒரே பேப்பர், பெட்டிஷன் பேப்பராக தான் போகுது. இது கண்டுபிடிக்க எப்படியா வெளியே வந்து கண்டுபிடிக்க முடியாது என்னையா? சந்தோஷம் ஐயா. அப்போ நீதிமன்றமே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் அவங்க உட்காந்து இவங்க போட்ட கணக்கில் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு, சந்தோஷம் ஐயா. அப்போ கைலாசத்திலேருந்து 13 கோட்டீஸ்வர் ஐயா ஜோதிலிங்கம் நீதிமன்ற கோர்ட்டு நீதிமான். நீங்கள் ஐயா நீதிமான் கணக்கு போடுதிய நீதியை தவறி நடத்திட்டான், தவறி ஓடுதான், ஆடுதான், பாடுதான். அப்போ பிரதமர், குடியரசுத் ஜனாதிபதி, அங்கே உள்ள டெல்லி மந்திரி எல்லாம் என்னையா இப்படி தானா? சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். அடிச்சிட்டாயா, அவன் வெட்டி அடிக்காங்கய்யா மரத்தில் உட்காந்து. அவங்களுக்கு சந்தோஷம். முக்கால் சத்தியம். உயிர் பலி ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு பத்திரப்பதிவுலேருந்து பூரா பத்திரப்பதிவை சீட்டு விளையாட்டு, பத்திரப்பதிவு சீட்டு விளையாட்டு. 2ஆம் நம்பர் சாராயம், விஸ்கி, பிராந்தி எல்லாம் விற்கிறது. 2 பூரா சீட்டு விளையாட்டு. ஏன் அப்போ என்னய்யா மானிட பேரை அடக்க முடியாத அளவு அப்படியே தவிக்கிட்ட போகிறான். என்னங்க ஐயா பொருளா அப்படிங்கிய? சந்தோஷம் ஐயா. இப்போத்தானே நானே உட்கார்ந்துருக்கேன்னு நீங்கள் சொல்லுதீங்க. சரி, சந்தோஷம் ஐயா. முக்கால் சத்தியம்.